சிம்ம ராசி நேயர்களே, எல்லாம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருப்பது நல்லது. இப்படின்ற ஒரு அட்வைஸோட இந்த மாதம் தொடங்குது. கடந்த மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்ததால் எல்லாமே தலைகீழாகத்தான் நடந்திருக்கும். வேலையிடத்தில் சிக்கல், தொழிலில் வீழ்ச்சி, குடும்பத்தில் சங்கடம் என்று நிம்மதியாக இருக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. இதனால் உங்களுக்கு ஒரு விதமான சோம்பல், மன உளைச்சல் என்று இருக்கும் நிலை மாறி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சத்தில் இருப்பதால் பணவரவு மற்றும் லாபம் அமோகமாக இருக்கும். வியாபாரம் செய்வதாக இருந்தால் துவண்டு போன நிலை மாறி நல்ல லாபம் கிடைக்கும். திருமணம் தள்ளி போகும் நிலையில் இருக்கும் சிம்ம ராசியினருக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். அதேபோல கருத்து வேறுபாட்டுடன் இருக்கும் தம்பதிகளுக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் காலம் இது. மேலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் மன கஷ்டத்தில் இருக்கும் நிலை மாறி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாசி மாதத்தில் சிம்ம ராசியினருக்கு சனி பகவான் களத்திரஸ்தானத்திற்கு வந்துவிட்டதால் சுக்கிரனின் அருள் இருந்தாலும் தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம். எனவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது வாழ்க்கைக்கு நல்லது. என்னதான் கடினமாக வேலை செய்தாலும் நிம்மதி இல்லாமல் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் கடுமையான சூழ்நிலை விலக ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கும் பதவி உயர்வும் கிடைக்கும். குரு பகவானின் பார்வையால் புது வாகனங்கள் வாங்கும் அமைப்பு உள்ளது. உடல் நலத்தில் இன்னல் இருந்தால் அதில் முன்னேற்றம் ஏற்படும். கடின வேலை செய்யும் காலம் என்பதால் தளர்ச்சி அடைய வேண்டாம். கடின உழைப்பிற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். மேலும் வேலை மாற்றம் குறித்த சிந்தனை இருந்தால் இந்த மாதம் அது உங்களுக்கு உகந்த மாதமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு, மரியாதை வரவில்லை என்றால் கவலை வேண்டாம். சரியான காலம் வரும் வரை காத்திருங்கள். மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் படிக்க ஆரம்பிப்பீர்கள். இருப்பினும் நண்பர்களுடன் சற்று தள்ளி இருப்பது நல்லது. உயர்கல்வியாக எதை படிக்க விரும்புகிறீர்களோ அதற்கான முயற்சியை எடுங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. சந்திராஷ்டம நாள் மாசி 5 மற்றும் மாசி 7. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் A to Z ஃபன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் சனிப்பெயர்ச்சி பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்.